ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கட்டில் இருக்கிற மெத்தைக்கு வந்து நாம் எப்படி உரம் தைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். எங்களோட இது வந்து கிங் சைஸ் கட்டில். அதோட மெத்தை வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஹைட்டை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து உரம் தைக்கிறோம் அப்படின்ற வீடியோ தான் இது. இதுதான் எங்களோட கட்டில். இது பார்த்தீங்கன்னா கிங் சைஸு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நாங்கள் இந்த ஷீட் எப்போவுமே இருக்கும். இது ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. என்ன தான் நம்ம பாதுகாப்பாக மூடி வச்சாலும் அதில் கறைகள், நம்ம காஃபி தண்ணி ஊற்றுறது எல்லாமே அதில் கொஞ்சம் டக்குன்னு ஊறிடும். அதுக்காக நம்ம இப்போ அதுக்கு உரம் தைக்க போகிறோம். அதுக்கு ஒரு அளவுகள் எடுக்கலாம் வாங்க. இப்போ எங்களோட மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்ன அளவுனா, உயரம் வந்து இல்லை நீளம் சொல்லலாம். நீளம் வந்து 77, அகலம் வந்து 72. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 2 இன்ச்சு கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு அது கரெக்டாக போகும். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப், இப்போ நம்ம பெட்டோட சைஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக 2 கிளாத்து, கீழே ஒரு கிளாத்து மேலே ஒரு கிளாத்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயரம் இருக்கும் பாருங்கள். எங்களோட மேட்ரஸ் வந்து ரொம்பவே ஹைட்டு, 8 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2, நான் 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எங்களோட மேட்ரஸ் வந்து 8 இன்ச்சு. உங்களோடது 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், எவ்வளவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. என்னென்னா இப்போ நம்ம ஒரு வெறுமனே தலகாணி உரம் மாதிரி தச்சு போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம மேலே ஒரு துணி, கீழே ஒரு துணி எடுத்துகிட்டு சைடுக்கு ஃபுல்லாகவே நம்ம தனியாக துணி ஜாயின் பண்ணிட்டோம்னா அது நல்லா பர்ஃபெக்ஷனாக சூப்பராக அது உட்காந்துடும் பெட்டில். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் எல்லாத்துக்கும் நீங்கள் பாருங்கள், 77னா 79 எடுத்துக்கோங்க அந்த நீளத்துக்கு. அகலத்துக்கு 72னா 74 எடுத்துக்கோங்க. இந்த உயரம் பெட்டோட ஹைட்டுக்கு வந்து 8னா 10 இன்ச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வந்து நீங்கள் அந்த 10 இன்ச்சு துணி வந்து ரொம்ப மெலிசாக நீளமாக எடுக்கணும். ஏன்னா மேலேயும் அந்த மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாக அப்படியே இந்த 4 கார்னர்லேயும் ஜாயின் பண்ணணும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஜாயின் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அடியிலையும் நம்ம அந்த துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கஷ்டம். உள்பக்கம் வெளிப்பக்கம் அதை பார்த்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். பண்ணுறப்ப லாஸ்ட்டாக இந்த ஓரை மட்டும் ஓப்பனில் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம மேட்ரஸ் வந்து உள்ளே நுழைக்க முடியும். நம்ம அப்படி நுழைச்சோம்னா தான் அது நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக துணி இருந்தாலும் அப்படியே சொருகி விட்டுடலாம். நம்ம எடுத்து வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இப்போ கட்டிங் போடலாம். இந்த துணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே பெட்டு மேலேயே இதே கலர் துணி தான் போட்டிருக்கேன். இந்த வெளியில் இந்திக்காரங்களாம் வருவாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட வாங்கினது தான். அது எவ்வளோ வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெட்ஷீட் வந்து ரூ. 250. நாங்கள் வந்து ரூ. 250 ஒரே மாடலில் நான் 2 பெட்ஷீட் வாங்கிட்டேன். இந்த ஒரு பெட்ஷீட்டே நீங்கள் வந்து கிங் சைஸ்க்கு 2 பெட் ஸ்ப்ரெட் வந்து நம்ம கட் பண்ணலாம். அவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம கடையில் போனோம்னா இவ்வளோ கம்மி காசுக்கு கிடைக்காது. ஆனால் இந்திக்காரங்க கிட்ட கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு 77 + 2, 72 + 2 அளவு எடுத்தோம் பாருங்கள். அந்த 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 கரெக்டாக ஒரு பாக்ஸு, அந்த சர்க்கிள் டைப்புக்கு நம்ம வந்து துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கரெக்டான அளவுகள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சைடில் சுற்றி சைடில் ஜாயின் பண்ணணும் பாருங்கள். அதுக்கு தேவையான துணிகள் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு கொஞ்சம் பத்தலை. இது ஆல்ரெடி 2 பெட்ஷீட் போடுற அளவுக்கு இருக்கும். நான் 2 பெட்ஷீட் வாங்கி வச்சதுனால அந்த சைடிலக்கு மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து தச்சு போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நான் ஒரு சைடு மட்டும் ஒரு ஓப்பனில் விட்டுருந்தேன். என்னென்னா மேட்ரஸ் உள்ளே நுழைச்சிட்டு நம்ம அப்படியே சொருகி வச்சோம்னா நம்ம அதையும் எடுத்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி போட்டாலும் நம்ம தச்சு போடுறப்போ அது ஒரு திருப்தியாக இருக்கும். இதை நம்ம கழட்டி வாஷ் பண்ணவும் செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலகாணி உரம் மாதிரி 4 கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ணி உள்ளே விட்டோம்னா பார்க்க ஷேப்பே இருக்காது. நீங்கள் உங்களோட மேட்ரஸ் அளவை எடுத்து அதோட உயரத்தை எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸ்ட மாதிரி நல்லா ஒரு பிளான் பண்ணி தச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நான் 2 துணி வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் பத்தலைனாலும் இன்னொரு பெட்ஷீட்லேருந்து எடுத்துட்டேன். நானாக இந்திக்காரங்க கிட்ட நீங்கள் ரூ. 250 ஒரு பெட்ஷீட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கிங் சைஸ்க்கே 2 பெட்ஷீட் கட் பண்ணலாம். நீங்கள் குயின் சைஸில் இருந்தால் தாராளமாக 2 பெட்ஷீட் கட் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா அவ்வளோ துணி இருக்கவே இருக்காது. நான் இதே மாதிரி இன்னொரு கலரும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதை வாஷ் பண்ணுறப்போ நம்ம என்ன தான் மேலே துணி போட்டாலும் அது விலகி போகும் இல்லையா? இப்போவும் நான் மேலே துணி போட தான் செய்வேன். இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு
படுக்கிறதுக்கு நம்ம துணி விலகுனாலும் ரொம்ப அழுக்காலாம் தெரியாது மேட்ரஸு. இப்போ எனக்கு ரொம்பவே இது கம்ஃபர்டபுளா இருக்குது. நான் அதை நல்லா நான் தச்சு எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரவே தான் நான் உங்களை எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னென்னா நான் எல்லாத்துலேயும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதுனால எனக்கு ஒரு சைடில் நான் ஓப்பனாக விட்டாலும் அந்த சைடில் நல்லா சொருகி வைக்க வசதியாக இருந்தது எனக்கு. சூப்பராக வந்து நான் சொருகி வச்சுட்டேன். நான் ஃபுல்லாக தைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியலங்க. ஏன்னா இது எல்லாமே எங்களோட கிங் சைஸில் ரொம்ப லாங்காக இருக்குது. அதே தைக்கிறதே ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்குது. அதை நான் காமிச்சா உங்களுக்கு புரியவே புரியாது. அதை விட சொல்லியே நான் வீடியோ போட்டுடலான்னு நினச்சி நான் சொல்லியே வீடியோ போட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.